ஐசரி கணேஷுக்கு ஒரு படம் பண்ணுறதா சொல்லி அவர் அட்வான்ஸ் வாங்கியிருந்தார். அந்த பணத்தையும் அவர் திருப்பி கொடுக்கல, படத்துலையும் நடிக்கல. ஆனால் பாக்கியராஜை பொறுத்த அளவுக்கு அவர் இருந்த காலகட்டம் வேற. அன்னைக்கு அதே மாதிரி பட்டங்களால் எந்த பிரயோஜனம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிறதே முதல்ல கஷ்டம். ஹாய் வீப்ளே ட்ரெண்டிங் நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். அண்ட் வலைப்பேச்சாதன் அவர்களுடைய அந்த 2ஆம் பாகத்தில் நடந்த ட்விஸ்ட் என்னன்றதை இந்த 3ஆம் பகுதியில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சிம்பு அவர்கள் கூட இப்போது சில படங்கள், அதாவது என்னென்னா முன்வைத்த காலை சில நேரங்களில் பின்வைக்கும் பழக்கம் அடிக்கடி உண்டு அப்படின்றது சமூக வலைதளங்களில் ஏதாவது காலமாக காலை பின்னால் தான் வச்சுட்டு இருக்காரு, முன்னாடி வைக்கிறதே இல்லை. அப்படி முன்வைத்த கால் வலது கால் வைத்திருக்கிறார். அந்த இடத்துல ஒரு அபராதம், 1 கோடி ரூபாய் அபராதம். ஸோ அதுக்கான விஷயங்கள்ல வட்டி தொகையோடு சேர்த்து திரும்பி சிம்பு அவர்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? அது என்ன? இல்லை அது நீங்கள் உங்களுக்கு கரெக்டாக அது புரியலன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக என்ன நடந்தது அப்படின்னா, ஐசரி கணேஷுக்கு ஒரு படம் பண்ணுறதா சொல்லி அவர் அட்வான்ஸ் வாங்கியிருந்தார். அந்த பணத்தையும் அவர் திருப்பி கொடுக்கல, படத்துலையும் நடிக்கலை. இப்போ அது ஒரு பெரிய பஞ்சாயத்தாக மாறிடுச்சு. இப்போ அவர் நீதிமன்றத்துக்கு போகிறாரு ஐசரி கணேஷ். அவர் என்னென்னா, இப்போ நம்ம சொல்லப்படுகிற தகவலை தான் நம்ம சொல்கிறோம், திரையுலகத்தில் சொல்லப்படுகிற தகவல். அவர் 4 கோடி ரூபா சிம்புக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு அக்ரிமெண்ட் போடும்போது அதில் பாதி தானே போடுவாங்க. எப்போவுமே சினிமாவில் கருப்பு வெள்ளைன்னு 2 இருக்கும்போது இவர் கொடுத்த தொகை ஒன்று, அக்ரிமெண்ட் போட்ட தொகை வேற ஒன்று. இப்போ இவங்க கோர்ட்டுக்கு போய் என்னுடைய அட்வான்ஸ் தொகை 4 கோடி ரூபா நான் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் திருப்பி வாங்கி கொடுங்க அப்படின்னு கொடுக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எது செக் பேமெண்ட்டாக இருக்கும் அதை மட்டுமே கோர்ட்டில் சொல்கிறாங்க. நான் இவ்வளோ தான் வாங்கினேன், எனக்கு இது தாண்டி நான் வாங்கலை, முடிஞ்சால் அவரை ப்ரூவ் பண்ண சொல்லுங்கன்னா, நான் 2 கோடி ரூபா எக்ஸஸாக கொடுத்தா எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? ஸோ இந்த மாதிரி ஒரு சிக்கலில் அவர் மாட்டிக்கிட்டார். இப்போது ஏன் பணத்தை அவர் வாங்கி கொடுங்கன்னு கேட்கும்போது நீதிமன்றம் என்ன சொல்லுது, நீங்கள் பணத்தை கோர்ட்டில் டெபாசிட் பண்ணுங்கள், 1 கோடியை டெபாசிட் பண்ணுங்கள், வழக்கு நடக்கட்டும், யார் மீது தீர்ப்பு வருதோ அவங்க அந்த பணத்தை வாங்கிங்கன்னு சொல்லிட்டு தான் 1 கோடியை டெபாசிட் பண்ண சொன்னாங்க. இவர் பணத்தை டெபாசிட் பண்ணிட்டார். இப்போ என்ன நடந்தது இவங்களுக்குள்ளன்னா, எதுக்கு கோர்ட்டில் போய் கடந்து நம்ம சண்டையை போட்டுக்கிட்டு, ஏன்னா 4 கோடி கொடுத்தவர் இவர். அப்போ இந்த கோர்ட்டு, ஆமாம், கோர்ட்டு என்ன சொல்லுதோ அதை வாங்கிட்டு போகிற அளவுக்கு சூழல் வந்ததுன்னா நஷ்டம் இவருக்கு தான். அப்போ இவர் சமாதானமாக போயிடலாமேங்கும்போது 2 பேரும் சமாதானம் ஆகிட்டாங்க. சமாதானம் பிறகு இவர் பணம் எதுக்கு கோர்ட்டில் இருக்கணும்? அப்போ இவங்க ஒரு மனு கொடுக்குறாங்க, நாங்கள் சமாதானம் ஆகிட்டோம், எங்கள் பணத்தை திருப்பி கொடுங்கன்னு கொடுத்துருங்கன்றாங்க. அவ்வளோதான். ஓகே. அப்போ அந்த பணம் அப்படியே அந்த பணம் அப்படியே வந்து கட்டின பணம் உங்களுக்கு வந்துருச்சு. ஓகே. அப்போ அவருடைய கமிட்மெண்ட்ல படம் நடிக்கிறதுக்கு இப்போ இவங்க 2 பேரும் பேசிக்கணும், பண்றாரா இல்லையா என்னங்கிறத இவங்க அவுட் ஆஃப் கோர்ட்டு பேசிக்கணும். ஓகே சார். இப்போ நம்ம ரசித்த இயக்குனர்கள் அன்றைய காலகட்டங்களில் இப்போ நம்ம பாரதி ராஜா அவர்கள் ஆரம்பிப்போமே, அப்போ இப்போ பாக்கியராஜோட படங்கள் வரையுமே எடுத்துப்போம். நிறைய படங்கள் நிறைய கருத்துக்களையும் சொல்லுவோம், வாழ்வியலுக்கான சில கதை அம்சங்களையும் கொடுத்துருக்கோம். இப்போ இவங்களுக்கு இப்போ எப்படி இயக்குனர்கள் மத்தியில் ஒரு சில போட்டிகள் இருக்குது அப்படின்றது, அந்த காலத்தில் ஒரு ஆரோக்கியமான போட்டி இருந்திருக்கலாம், இல்லை நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். அப்படி சில படங்களை பற்றி அவர் சில தாக்கியும் பேசியிருக்கார். அந்த படங்களில் சில நெகட்டிவான பாயிண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் மக்கள் அதை பற்றி பெருசாக பேசலை. இப்போ நடக்கிறது யாராவது ஒருத்தர் குறிப்பிட்டு இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறாங்க. அந்த மாதிரியெல்லாம் பேசுகிற விஷயமே வச்சுக்காதீங்க, சினிமா துறைகள் நீங்களாம் இருக்கிறதுக்கு லாய்க்கே இல்லை அப்படின்ற மாதிரியெல்லாம் சில விஷயங்கள்லாம் கடும் கோபத்தில் இருக்கார் பாக்கியராஜ் அவர்கள். ஸோ இவருடைய படங்கள் பற்றி இவர் சில இயக்குனர்களுக்கு இப்போ ரீசெண்டாக சப்போர்ட் பண்ணார். நான் சொல்கிறது பாலா அவர்களுடைய ஃபங்க்ஷன்லேருந்து அவர் கடும் கோபத்தில் இருக்கார் சில இயக்குனர்கள் மேலே. அது என்னன்றதை சொல்லுங்கள். அப்போ அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் போகலை முதல்ல, அதனால அவர் என்ன பேசுனாருன்னு நமக்கு தெரியல. ஆனால் நான் கேள்விப்பட்டது என்ன அப்படின்னா, மறுபடியும் கங்குவா தொடர்பாக தான் அவர் பேசுனதா நான் கேள்விப்பட்டேன். அப்போ ஆமாம், அப்போ அதான் நான் சொன்னேன், ஏற்கனவே ஒரு அசைன்மெண்ட் இது, எல்லாருமே கூடி எங்கெல்லாம் மேடை கிடைக்குதோ அங்கெல்லாம் கங்குவாக்கு ஆதரவாக பேசுங்கிறது தான் இது பின்னால் உள்ள தகவல். ஆனால் பாக்கியராஜை பொறுத்தளவுக்கு அவர் இருந்த காலகட்டம் வேறு. அன்னைக்கு இருந்த ரசனை இன்னைக்கு இருக்கான்னா நமக்கு புரியல, ஆனால் இன்றைக்கும் இருக்குது. பாக்கியராஜ் டைப்பான படங்களை இன்றைக்கும் இந்த காலகட்டத்தோட நீங்கள் சேர்த்து கொடுத்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ஒரு பெரும் கூட்டம் இருக்குது. இப்போ லவ் டுடே படமெல்லாம் எப்படி ஓடிச்சுன்னா கிட்டத்தட்ட அது பாக்கியராஜ் டைப்பான ஒரு கதை தான். அதை இன்னும் சுவாரஸ்யமாக இங்கே அவர் கொடுத்தாரு. ஸோ அப்போ அந்த ஸ்டைலுங்கிறது மாறாமல் தான் இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிற பல பேருக்கு அது புரிய மாட்டேங்குது. இவங்க என்னென்னா
ஒரு ஒரு அதிரி புதிரியாக ரத்த கலரியாக ஒரு 4 ஃபைட்டு 4 பாட்டு, அதுவும் பயங்கரமான குத்து பாட்டு. ஸோ இப்படி இருந்ததுன்னா அந்த படம் ஓடிடும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ ஒருவேளை இதை அவர் சொன்னாரான்னு நமக்கு தெரியல. நீங்கள் கேட்டதுனால ஏதோ ஒரு ரொம்ப குறைபட்டிருக்கிறதா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. நிச்சயமா. ஸோ அதனால் சொல்லுங்கள். ஏன்னா அவருடைய இயக்குனர் பார்வையில் எவ்வளோ விஷயங்கள் வந்து நிறைய சகிப்புத்தன்மை இருந்திருக்கும் சில இடங்கள்ல. ஸோ அதெல்லாம் வந்து இந்த இடத்துல கொப்பளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு இல்லை அப்படின்னு. இல்லை, பாக்கியராஜை பொறுத்தளவுக்குங்க அவ்வளோ அனுபவசாலி. அவர் ஒரு படம் எடுத்தாருன்னா அந்த படத்தை பற்றி இது இவ்வளோ பெரிய புக்கு எழுதலாம், ஒரு படத்தை பற்றியுமே. ஸோ அவ்வளவு அனுபவம் வாய்ந்த ஒருத்தர். நீங்கள் பல விஐபிகள் மேடைக்கு வருவாங்க, பேசுனதே பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மேடையில் பேசுனதே அடுத்த மேடையில் பேசுவாங்க, அதுக்கு அடுத்த மேடையில் அதுதான் பேசுவாங்க. அவங்கள்ட்ட ஒரு வெரைட்டியெல்லாம் ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் பாக்கியராஜ் எந்த மேடைக்கு வந்தாலும் பல சுவாரஸ்யங்களை சொல்லுவார். அவர் ஒர்க் பண்ண படங்களை பற்றி பேச ஆரம்பித்தாருன்னா இப்போ எவ்வளோ கண்டென்ட்யா இந்த மனுஷனுக்குள்ள அப்படிங்கிற அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். ஒரு வெற்றி படம் வந்திருக்கும், அதில் ஒரு சின்ன காட்சியாக இருக்கும். அந்த காட்சி குறித்து இவருக்கும் பாரதி ராஜாவுக்கும் பெரிய விவாதம் நடந்திருக்கும். கடைசியாக இவர் சொன்னது தான் வச்சுருப்பாங்க. அது வந்து கடைசியாக எந்த அளவுக்கு வெற்றிக்கு அடையாளமாக இருந்துச்சுங்கிறதெல்லாம் பல மேடைகளில் அவர் சொல்லியிருக்காரு. அவர் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண காலம், அவர் டைரக்டர் ஆகி அவர்கிட்ட பல பேர் அசிஸ்டண்ட்டாக எப்படி இருந்தாங்கங்கிற காலம், அங்கே ஹிந்தி படம் பண்ணியிருக்காரு, அங்கே இங்கன்னு போகிற இடங்கள்லாம் ஒரு அனுபவ குவியலோடு தான் அவர் பாக்கியராஜ் வருவார். நமக்கு தெரிந்து தமிழ் சினிமாவில் ஒரு ஆகப்பெரிய கலைஞர்னா பாக்கியராஜ் தான். இப்போ நம்ம வந்து இப்போ பல கலைஞர்களுக்கு இங்கே பாராட்டாமலே இருக்காங்க. அவங்க வாழும்போதே அவங்கள வந்து கூப்பிட்டு அந்த மேடையில் அவ்வளோ சிறப்பு செய்யணுங்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி பாருங்கள், டி ராஜேந்தர் இருக்கார். ஒரு காலத்தில் எவ்வளவோ வெற்றி படங்களை கொடுத்தவர், தமிழ் சினிமாவோட ட்ரெண்ட் சென்டராக இருந்தவர் அவர். அதே மாதிரி பாக்கியராஜ், பாரதி ராஜா, இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுமைகளுக்கெல்லாம் இங்கே வந்து ஒரு பாராட்டு விழா நடக்குதுன்னா நடக்கவே மாட்டேங்குது. ஏன் இன்னைக்கு இருக்கிற தலைமுறை வந்து இவ்வளோ சுயநலத்தோடு இருக்குது அப்படின்லாம் தெரில. இப்போ நம்ம படம் எடுக்கிறோம், நம்ம படம் ஓடணும், நம்ம ஒரு 10 கோடி சம்பளம் வாங்கணும், ஒரு பிரமாதமாக இருக்கிறதுலே பெஸ்ட்டு காரை வாங்கிட்டு போயிட்டு இருக்கணுங்கிற ஒரே எண்ணம் தான் இருக்கே தவிர, நம்ம யாரெல்லாம் பார்த்து இந்த சினிமாவுக்கு வந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தோணவே மாட்டேங்குது. உள்ளபடியே இப்போ இயக்குனர் சங்கம் நிஜமாகவே நல்ல தலைமையோடு இயங்கிட்டு இருக்குது. இப்போ இவங்க எல்லாமே வந்து இதெல்லாம் இனிஷியேட் பண்ணி கொண்டு வரணும். இப்போ பாக்கியராஜுக்கு ஒரு பெரிய பாராட்டு விழா எடுக்கலைங்கிறதே எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயமா இருக்குது. இப்போ இவங்க பண்ணணும், அவரை கொண்டு வந்து உட்கார வச்சு அப்படி ஒரு ராஜ சிம்மாசனம் மாதிரி ஒரு சிம்மாசனத்தில் உட்கார தோல்வி படங்கள் கொடுத்துருக்கலாம், அது வந்து தவிர்க்க முடியாத விஷயம். ஆனால் அவருடைய அந்த ஸ்க்ரீன் பிளே ஸ்டைலு, ஒரு விஷயத்தை அவர் எவ்வளவு சுவாரஸ்யமாக சொல்லுவார், இது எல்லாமே இங்கே இருக்குல்ல. கண்டிப்பாக அது வந்து நீங்கள் பல டிஎஃப்டி சொல்லி இப்போ இந்த இதெல்லாம் இருக்குல்ல, விஷுவல் கம்யூனிகேஷன் காலேஜஸ் எல்லாம், நீங்கள் அவருடைய பாடத்தையே நீங்கள் வைக்கலாம். பாக்கியராஜுடைய அந்த அனுபவங்களை எல்லாமே பல மேடைகளில் சொன்னதை தொகுத்து சொன்னாலே அவங்களுக்கு ஒரு பெரிய பாடமாக இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து அப்படி இருக்கிற ஒரு மனிதருக்கு இங்கே என்ன பெரிய மரியாதை செஞ்சுட்டாங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஸோ அதுமாரி நிறைய இருக்குது. இந்த பாக்கியராஜ்னு கேட்டோன்னே நமக்கு எவ்வளோ விஷயங்கள் நீங்களே நிறைய ஸ்க்ரீன் பிளே சொல்லிட்டீங்க சார், அவ்வளோ விஷயமா. அப்படி வந்து இப்போ நம்ம இயக்குனர்கள் ஒவ்வொருத்தரும் சில காவியங்கள்லாம் இருக்கும். அந்த காவியங்கள்லாம் வந்து அடிப்படையில் பார்க்கும்போது இன்னைக்கு ஒரு நமக்கான ஒரு ட்ரெண்ட் செட்டப்பில் இருக்கக்கூடியவர் தான் வெற்றிமாறன். அவர் வந்து இப்போ பல கதைகளை வந்து பல கதாநாயகனை உருவாகிட்டு இருக்காரு. சூரிய அவர்களை கூட இன்னைக்கு எவ்வளோ பிரமிக்க தகுந்த ஒரு கதாநாயகனை, அது கதை நாயகனை உருவாக்கிட்டார். ரைட். இப்போ வந்து இந்த வாடிவாசல்ன்ற ஒரு சப்ஜெக்ட் வேற. இந்த சப்ஜெக்ட் வந்து சூர்யா அவர்கள் தான் பண்ணுறாங்க அப்படின்றது தகவல். ஒருவேளை இந்த ஒரு சப்ஜெக்ட் மாதிரி சூர்யா அவர்களே கதாநாயகனாக போட்டால் எப்படி இருக்கும் சார்? இல்லை, அப்படிலாம் போக மாட்டாங்க. ஏன்னா வாடிவாசல்ங்கிறது மிகப்பெரிய பட்ஜெட்டில் எடுக்க வேண்டிய ஒரு படம் அது. இன்னொன்று வந்து ஏற்கனவே ஒரு பெரிய ஓடிடி நிறுவனத்தோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டார் தானே சார். அப்போ அந்த படத்தில் வந்து இன்னார் இயக்குறாரு, இன்னார் நடிக்கிறாருன்னு தான் போட்டிருக்காங்க. ஸோ அதில் போய் திடீர்னு சார் சூர்யாவுக்கு பதிலாக சூரி சார் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னொன்று கதைக்கு பொருத்தமாகவும் அது இருக்காது. இப்போது ஒரு நடிகரை வச்சு நீங்கள் படம் எடுக்கிறீங்கன்னா அவருக்கு என்ன பிஸ்னஸ் இருக்குது அப்படிங்கிறது ஒன்று முக்கியம். நிச்சயமாக அதற்கேற்ப தான் உங்கள் பட்ஜெட்டு கூடும் குறையும். அப்படி இருக்கிற சூழலில் சூரி இப்போ தான் வளர்ந்து வந்துகிட்டு இருக்கிற ஒரு நடிகர். அவர் படங்கள் வெற்றி படங்களாக மாறி இருக்கலாம், பட் வளர்ந்து வர்ற ஒரு நடிகர். அவருக்கு இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் ஒரு படத்தை எடுக்கிறதுங்கிறதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயம் இல்லை. இன்னொன்று வாடிவாசல்ங்கிறதே அது என்ன மாதிரி கண்டென்ட்டுங்கிறது பெருசாக வெற்றிமாறனுக்கு தான் தெரியும். அவர் அதுக்குள்ளே என்னெல்லாம் யோசித்து வச்சுருக்காருங்கிறது. ஸோ அப்படி இருக்கும்போது சூரி பொருந்து வராங்கிறதெல்லாம் ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. அதனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது.
வாடிவாசல் படத்தில் சூர்யா தான் நடிக்கிறார், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஓகே ஓகே. அதே மாதிரி இப்போது சில நாயகர்கள் தன்னுடைய அதாவது பேருக்கு பின்னாடி முன்னாடி பின்னாடி சில விஷயங்கள் கமல் அவர்களும் சொல்லிட்டாங்க, அஜித் அவர்களும் சொல்லிட்டாங்க, இன்னும் சில பேர் அதை வந்து வேண்டாம் எனக்கு அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம். இது இப்போ என்ன மாதிரி மாறி இருக்குன்னா, அதாவது ஒரு கலை பயணத்தை எங்கே எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா சில அரசியல் கூட்டங்கள்லேயும் சிலர் வந்து பேசி விட்டுறாங்க அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு வந்து எப்படின்னா பப்ளிக் அந்த மாதிரி நம்ம எதுவும் கட்டுப்படுத்த முடியாது. இன்னொன்று அந்த சோசியல் மீம் கிரியேட்டர்ஸ் இவங்கெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக கூட போடுவாங்க. நடந்தது ஒன்றா இருக்கும், இவங்க எழுதுறது ஒன்றா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சில அரசியல் கூட்டங்கள்லையும் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை பேசிடுறாங்க. இதை எப்படி வந்து தடுக்கலாம்? இதுக்கான ஒரு முற்றுப்புள்ளி ஏதாவது இருக்கா? இல்லை, இந்த பட்டப்பெயருங்கிறது வந்து ரசிகர்கள் வைக்கிறது, அதை வந்து நடிகர்கள் விரும்பி ஏற்றுக்கிறாங்க. பட் அதுவே வந்து என்னுடைய அடையாளம், இது இல்லைன்னா நான் வந்து என்னால் வாழ முடியாதுங்கிற அளவுக்கு சில பேர் அதை விரும்புவாங்க. இப்போ அஜித்தெல்லாம் ரொம்ப அழகாக இது வேண்டாம் அப்படின்னுறாரு. எனக்கு என்னை ஏகேன்னு கூப்பிடுங்க, இல்லைனா அஜித் குமார்னு கூப்பிடுங்க அப்படிங்கிறாரு. அதெல்லாம் பெரிய விஷயம். அந்த அந்த பக்குவம் வர்றதே ஒரு பெரிய விஷயம். அதேமாதிரி பட்டங்களால் எந்த பிரயோஜனமும் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிறதே முதல்ல கஷ்டம். இப்போ இவர் பரத் இருந்தார், விஜய் வந்து தளபதின்னு போட்டப்போ அவர் வந்து சின்ன தளபதின்னு போட்டுக்கிட்டார். அதன் மூலம் என்ன நடந்துச்சு? அதுக்கு முன்னாடி ஏதோ கொஞ்சம் மார்க்கெட் இருந்துச்சு, படம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது கூட இல்லை. அதே மாதிரி வந்து புரட்சி தளபதின்னு விஷால் போட்டுக்கிட்டாரு. என்ன பிரயோஜனம் அதனால்? ஏதாவது போகிற இடங்களில் ஒரு 10 பேர் இன்னும் கத்துவான் புரட்சி தளபதிம்மா, அது என்ன வந்துட போகுது உங்களுக்கு? ஸோ இதை வந்து ஏதோ பெருசாக நினச்சிக்கிட்டு இவங்க ஓடுறது இருக்குல்ல. இப்போ இவங்க எல்லாருக்குமான பதில் தான் அஜித் கொடுத்தது. நீங்கள் இதெல்லாம் சொல்லாதீங்க, என்ன பேர் சொல்லி கூப்பிடுங்கன்னு ரொம்ப ஜென்டிலாக ஒரு பெரிய மனுஷன் மாதிரி சொன்னார். இன்றைக்கி அவங்க ரசிகர்கள் கேட்குறாங்களோ இல்லையோ அது வேறு. ஆனால் அது அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார். பட்டும்படாமலும் சொல்கிறது வேறு, ஐயோ எனக்கு வேணாங்கன்ட்டு பின்னாடி சொல்ல வைக்கிறது வேறு. ஆனால் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாரு, சொல்லாதீங்கன்னா சொல்லாதீங்க தான். ஸோ அப்படி ஒரு விஷயம் அஜித்திட்டேருந்து வருது. அதுதான் இப்போ நீங்கள் மீட்டிங்கில் பேசுகிறதெல்லாம் கடவுளே அஜித்தை தான் நீங்கள் கேட்குறீங்க. ஆக்சுவலாக பல பொதுக்கூட்டங்களில் இந்த விஷயம் நடக்குது. முக்கியமாக ஒரு தினகரன் சமீபத்தில் போன ஒரு நிகழ்வில் பயங்கரமாக கத்துறாங்க. அதுவும் பெண்கள் கத்துறாங்க, கடவுளே அஜித்தே கடவுளே அஜித்தேன்னு கத்துறாங்க. அவருக்கு ஒன்றுமே புரியல, என்ன என்ன சத்தம் இருக்குங்கிறாரு. அப்புறம் சொல்லும் பொழுது அப்படியா நான் கூட அஜித் ரசிகன் தான் போயிட்டார் அவர். ஸோ இது மாதிரி நடக்குது. இதை வந்து நல்ல வேளை அவர் கரெக்டான நேரத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இதை சொல்லியிருக்காரு. அது ரசிகர்கள் கேட்கணும். அதான். ஓகே ஓகே. அப்புறம் கஸ்தூரி அவர்கள் எப்போவுமே சில நேரங்களில் பிரச்சனைக்குரிய விஷயத்தை தான் பேசுவாங்கன்னு இல்லை, ஆனால் சில பேருக்கு சப்போர்ட் பண்ணியும் பேசியிருந்தாங்க. அப்படி ரொம்ப சின்ன விஷயமா இதை பார்க்கப்படல, ஒரு பெரிய விஷயமா இளையராஜா அவர்களுக்கு நடந்த ஒரு விஷயம் தான் இதை வந்து. ஏன்னா இதை நம்ம இந்த நேரத்தில் பேச வேண்டியதுன்னா ஒரு கலைஞன், அதுவும் இல்லாமல் ஒரு மனிதன். ஸோ இந்த மனிதனுக்கு இழைக்கப்பட்ட ஒரு சின்ன விஷயங்கள், அது உங்களால் முடிஞ்ச சில கருத்துக்களை வந்து நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, அது ஒரு பெரிய சப்ஜெக்டாக அதுக்குள்ளே போனோம்னா நிறையா உள்ளே போகணும். கஸ்தூரி பேசின விஷயத்துக்கு மட்டும் வரும். கஸ்தூரி என்ன சொல்கிறாங்கன்னா, இளையராஜாவை வந்து கருவறைக்குள் விடாதது ஒன்றும் தவறு இல்லை, அவரே ஒரு கடவுள், அவர் எது கோயிலுக்கு போகிறாருன்னு 19 ஒன்று சொல்லிட்டாங்க. ஆனால் அங்கே எங்கே விடலைங்கிறது தான் கேள்வியாக இருக்குது. அவரை வந்து கருவறைக்குள்ளே யாரும் போக முடியாது, ஜனாதிபதியாக இருந்தாலும் போக முடியாது, பிரதமராக இருந்தாலும் போக முடியாது. அது வந்து அவங்களுடைய ஆகம விதி அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அதற்கு முன்னாடி அர்த்த மண்டபம்னு ஒன்று இருக்குது, அந்த மண்டபத்து வரை வந்து போகலாங்கிறது இளையராஜா போயிருக்கலாம். அதை வந்து அவரை வெளியேற்றியதுங்கிறது ஒரு பெரிய குறையாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா வந்து இப்போ அர்த்த மண்டபம்ங்கிறது கருவறைக்கு முன்னால் இருக்கிறது, அவங்க விரும்புனா அது வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. இப்போ நானே போயிருக்கேன், இப்போ சில கோயில்களுக்கு புகழ்பெற்ற கோயில்கள்லேயே கூப்பிட்டு உள்ளே கூப்பிட்ருக்காங்க, வாங்க இங்கே வந்து நின்று கும்பிடுங்கன்னு இருக்காங்க. நம்ம போயிருக்கோம், ஏதோ தெரிந்தவருங்கிறதுனால நம்மளை கூப்பிட்டுருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு அவரையும் உள்ளே அனுமதிச்சிருக்கலாம். பட் கஸ்தூரி பேசுனதுக்கு நான் சொல்கிறேன், அவர் வந்து கருவறைக்குள்ளெல்லாம் அவரை வந்து அவரும் போகல, தடுத்து நிறுத்தலை, அர்த்த மண்டபத்தில் நிறுத்தினது தான் பிரச்சனை. அதை பற்றி அவங்க பேசணும், அதுதான். ஓகே ஓகே. அவருடைய கருத்துக்கள் வந்து அந்த நேரத்தில் சரியா இல்லை, ஏற்கனவே வந்து இப்போ 2-3 பிரச்சனைகளில் வேற அவங்க சிக்கினாங்க. ஸோ அதில் பேசுனது வந்து சரியா தவறா? இல்லை, கஸ்தூரியை பொறுத்தளவுக்கு நாம் வந்து ஒரு எம்எல்ஏ ஆகணுங்கிறது அவங்களுடைய நீண்ட நாள் ஆசை. காலம் அனுமதிச்சா மந்திரி ஆகணுங்கிற ஆசை கூட அவங்களுக்குள்ளே இருக்குது. அப்போ எதையாவது எங்கேயாவது உழட்டிகிட்டே இருந்தோம்னா நம்ம தொடர்ந்து இந்த மீடியாவில் இருந்துகிட்டே இருப்போம், நம்மளை வந்து மக்கள் அங்கீகரிச்சிருவாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுக்காக தான் எல்லாத்துக்கும் அவங்க வந்து மைக்கை பிடிச்சி கருத்து சொல்லிகிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் அதுவே வாயை ஏடா கூடமாக பேசுனதுனால கொண்டு போய் எங்கே நிறுத்துச்சுங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் அடக்க ஒடுக்கமாக பேசுகிறாங்கங்கிறது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். ஏன்னா வாய்க்கு வந்ததை பேசிக்கிட்டு இருந்த கஸ்தூரி வந்து
ஒரு கட்டத்தில் அடக்க ஒடுக்கமாக மாறினதுக்கு காரணம் வந்து இந்த சிறைவாசம். நல்ல வேளையாக அந்த மாற்றத்தை அவங்களுக்குள்ள ஏற்படுத்தின சிறைவாசத்துக்கு தான் நம்ம முதல்ல நன்றி சொல்லணும். ஏன்னா, நீங்கள் ஒரு பெண்மணி படித்தவங்க, அவங்க லா படிச்சிருக்காங்க. வார்த்தைகளை கவனமா இருக்கணும். ஸோ ஓகே. அந்த மாரி அவங்க வாய அடக்குன விஷயத்துல எனக்கு கொஞ்சம் ஓகே. நல்லா இது கிட்டத்தட்ட வந்து நீங்க அந்த ஒரு சில செயல்கள்லாம் சொல்லும்போது, சத்யராஜ் அவர்கள் நடிச்ச அந்த அமாவாசை அந்த கேரக்டர் தான் ஞாபகத்துல வந்தது. ஸோ அது வந்து எந்தெந்த மாரியான விஷயம் ஏன்னா நீங்க எம்எல்ஏல ஆரம்பிச்சு மந்திரி ம். வரையும் சொல்லிட்டீங்க. ஸோ அதுக்கான ஒரு முயற்சி நல்லபடியா அவங்களுக்கு கிடைச்சா ரொம்ப சந்தோஷம். அதுக்கான வரட்டும். முயற்சிகள்லாம் சட்டசபையும் கலகலப்பா இருக்கும். ம்ஹ்ம். ஓகே சார். ரொம்ப சிறப்பா பேசினோம். இன்னும் வரக்கூடிய படங்கள பத்தி நெறைய நம்ம பகிர்ந்துக்குவோம். ரொம்ப நன்றி சார். நன்றி. இவ்வளோ நேரம் அழகா அந்த முதல் பகுதி, 2ஆம் பகுதி, 3ஆம் பகுதி இதில நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. என்னென்ன பிரச்சனைகள்லாம் யாரால ஏற்பட்டது? ஆனா இவருக்கு வந்து இப்படியெல்லாம் நடந்திருக்க கூடாது. ஆனா நடந்திருந்தா இவரால தீர்க்கப்பட்டிருக்கும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம சில நடிகர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள் வந்து தீர்வாயிருக்கு. இவங்கலாம் வந்து ரொம்ப நல்லவங்க, இவங்கலாம் கெட்டவங்க அப்படின்ட்டு பிரிச்சு பார்க்காம எல்லாருமே நல்லவங்க தான் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. இது மாதிரியான அடுத்த ஒரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தொகுப்பாளர் நேசன். டாடா பாய்.